Hello everyone, வணக்கம் and welcome back to my channel லாங் ஹேர்டு பிரின்சஸ் இல்லா. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹேர் டூலேயே அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க்கு. ஹேர் பேக் வேறு, ஹேர் ஸ்க்ரப் வேறு, ஹேர் மாஸ்க் வேறு. நான் என்னோடய ஹேர் ரொம்ப ரொம்ப ட்ரை ஹேர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக நான் லாரியல் பாரிஸ்லேருந்து இந்த பேக்கு மாஸ்க் ட்ரை பண்ணியிருந்தேன். 3 to 4 வாஷ் நான் இது யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு இந்த ரிசல்ட் ஷோ பண்ணுறதுக்காக 4th வாஷாக நான் இப்போ இது யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. நான் சிம்பிளாக முடியை டேமேஜ் பண்ணாமல் அட் த சேம் டைம் நமக்கும் அந்த ட்ரெண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ்னு போட்டிருக்கு. பட் நான் ஆஃபரில் 300, 350 இந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். இதை நான் வாங்கி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3 to 4 வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வாஷ் உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கிறத ரிசல்ட் காமிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு க்ரீமு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த டவ் ஷாம்பு பார்த்துருக்கீங்களா, அந்த டவ் ஷாம்புவே இன்னும் நல்லா திக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டு தான், ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ரொம்ப கனமாக இருக்கா அப்படி கிடையாது. திக்காக நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. க்ரீம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, நீங்கள் எடுக்கிறதும் தெரியாது, கையில் அப்ளை பண்ணுறதும் தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. வாஸ்லின் அளவுக்கு திக்கு கிடையாது. அட் த சேம் டைம் ஷாம்பு அளவுக்கு ரொம்ப வளவலன்னு இருக்காது, நார்மலாக இருக்கும். இதனோட ஒரிஜினல் ப்ரைஸ் ஒரு தடவையும் வேரி ஆகுது. நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக நான் வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோன்னு தெரியாது. பேக்கில் 600ன்னு போட்டிருக்கு. ஸோ ஆஃபரில் கிடச்சிதுன்னா பெஸ்ட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்குங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் எதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம முடிக்கு 6 month ஒன்ஸு நல்லா டீப்பான ஒரு மாய்ஸ்சரைஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் முடி அந்த கண்டிஷனிங்லேயே இருக்கும். இல்லைன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேர் ஹீட் ஆச்சுனாலும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் மோஸ்ட்டாக நேச்சுரலாக கோகோனட் மில்க் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தான் அந்த ஹேர் மாஸ்க் போடுவேன். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சாலூனில் போய் பண்ணணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஹேர் கட் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெயிட் ஹேர் பண்ணிக்கணும், கெரட்டன் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் பண்ணால் முடி நிறையா கொட்டுதுங்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு பயந்துட்டு தான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய கூகுளில் செக் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் மெத்தட் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது எல்லாமே ஃப்யூச்சரில் 1 by 1 வரும். ஆல்ரெடி போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்பா அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாரியல் பாரிஸ் பிராண்ட்லேயே இருக்குது. நீங்கள் வேறு பிராண்டு கூட ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ரீமெக்ஸாக என்னமோ பேர்லாம் இருக்கும், அதுலலாம் கூட இருக்குது. பட் நான் லாரியல் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் ஓகேன்னு தோணுனால நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி முடியை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 5 ஸ்டாண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1 by 1 அப்ளை பண்ணணும். கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணணும், சும்மா மேலாப்பில் அப்ளை பண்ணக்கூடாது. கையில் க்ரீம் எடுத்து நல்லா ஃபுல்லாக நல்லா ஒட்டுற மாதிரி அப்படியே நூல் மாதிரி ஆகிடும் உங்கள் முடி. இதை நீங்கள் அப்ளை பண்ணி தேய்க்கும் போது அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்ல அந்த கண்டிஷனிங் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக. இந்த ஒரு பாட்டிலில் என்னோடய ஹேருக்கு எத்தனை தடவை யூஸ் ஆச்சுன்னா, இப்போ நான் போட்டிருக்கிறது 5th வாஷு. இன்னும் ஒரு வாஷ்க்கும் அந்த க்ரீம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்பா பண்ணிக்கணுன்றது எனக்கு பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலான வழியில் போகும்போது அது ஸ்மூத்தாக இருந்துகிட்டே தான் இருக்கும். 3 days இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. பட் ஆனால் இந்த பேக் போட்டப்போ 5 daysக்கு மேலே எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருந்தது. நான் அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்லாம் போவோம் இல்லையா, எங்கேயாவது ஒரு டூர் போவோம் ஃபேமிலியாக. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச நேரம் தலைக்கு குளிக்க முடியாது.
ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியாது, நினச்ச இடத்துலலாம் போய் தலை சீவ முடியாது, ஆயில் வைக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பேக் போட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு தலையை வந்து கோம் பண்ணிவிட்டு பின்னல் போட்டிங்கனாவே போதும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆயில் வைக்க தேவையில்லை, சீரம் போட தேவையில்லை, கண்டிஷனிங் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி இது 5 in 1 மாதிரி நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்ததுனால நான் வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல முடியாது இல்லையா? இதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எல்லாம் சொல்லணும். அதுக்காக நான் வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபியூ வாஷ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ பாட்டில் தீர போகிற இந்த கண்டிஷனிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து எந்த விதமான ஸ்பான்சரும் கிடையாது. மை ஓன் ஒப்பீனியன் அண்ட் யூசேஜ் தான். யூசேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. நார்மல் இந்த ரேட்டில் வந்துட்டு இதை நம்ம ஹோம்லே பண்ணுறது வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள், அது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஒன் சைட் ஆஃப் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட் லுக்கு கொடுத்துருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த ஹேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. ஸோ அந்த பக்கம் நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கமும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ட்ஸுக்கெல்லாம் வந்து திரும்ப கொஞ்சம் முடியை வந்து எடுத்து அதில் வந்து அப்ளை பண்ணணும். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீப் நரிஷிங் க்ரம் பாத் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே நிறைய இருக்குது, நரிஷிங் இருக்குது, சில்கி ஸ்மூத்துன்னு இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சேம் இதுலேயே. உங்களுக்கு உங்கள் ஹேருக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனது எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேர் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ நான் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணதுக்கு அதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக என்னோடய எல்லா ஹேர்லேயும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஃபுல் லென்த் ஆஃப் ஹேருக்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் நான் வந்துட்டு என்னோடய ஸ்கேல்ப்பை வந்து டச் பண்ணவே இல்லை. அங்கே நான் டச் பண்ணி ரிஸ்க் எடுக்க விரும்பவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஷாம்பு ரிவ்யூ பண்ணி ஏகப்பட்ட ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. லிட்ரலி அழுகையே வந்துருச்சு, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட்லாம் கூட திட்டினாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அதை என்னோடய முடியை மீட் எடுத்து வளர்த்துருக்கேன். இதையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்கேல்ப்பை டச்சே பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தூரம் விட்டு, அதாவது ஒரு விரல் தூரம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஹேரும் டேமேஜ் ஆகாது. நான் வந்து யூஸ் பண்ண வரைக்குமே நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணல. ஸோ லென்த் ஆஃப் ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து கையில் ரெண்டு கையிலையும் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலாப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா, நம்ம ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணிட்டோம், இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எகெயின் இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணி விடும்போது மேலாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நல்லா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கும். இந்த பேக் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு சூப்பரான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் முடி வந்து கொஞ்சம் கேர்லியாக இருக்குது, வேவியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கேர்லி ஹேர், சுரட்ட முடி சொல்லலை, இந்த வேவியாக இருக்குது இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் லுக்கு கிடைக்கும். நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ பின்னாடி பாருங்கள், ரிசல்ட் உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ இப்போ வந்து இதை டச் பண்ணாமல் கிட்டத்தட்ட வந்து 1 ஹவருக்கு மேலே நம்ம வந்து விடணும். அதுக்கு முன்னாடி இது அஃபிஷியலாக என்ன ஸ்டெப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுவாங்க பார்லரில் பண்ணால். நாம் பண்ணும்போது வீட்லேயும் அந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கி பண்ணிக்கலாம். பட் நான் ஆனால் அது பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஸ்கேல்ப்பில் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் தான். அட் த சேம் டைம் வந்து சன்லைட் யூஸ் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஸ்பா க்ரீம் போடும்போது சன்லைட்டில் போய்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு வாக் பண்ணிட்டு வருவேன். அதிலே வந்து முடி நல்லா அந்த இது வந்து அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கப்புறமா நான் வந்து 1 ஹவர் கழித்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங்கும் பண்ண வேணாம், அந்த ஹேர் ட்ரையர் வச்சு இது பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜென்ரலாக இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க 1 ஹவர் கழித்து. அதுக்கு மேலே வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வச்சுருந்திங்கன்னா முடியெலாம் வந்துட்டு நட்டுக்கிட்டு குச்சியாக நிற்கும். அந்த மாதிரிலாம் வேணாம். அந்த மாதிரி பண்ணால் முடி வந்து டேமேஜ் ஆகும்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 45 to 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். எப்பவும் போல் டவல் ட்ரையிங்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முடி 70% ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் கோம்பு வச்சு சீவுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட சிக்கே இல்லை. எந்த அளவுக்கு வந்து அப்படி ஸ்மூத்தாக வளவலன்னு போகுதுன்னு பாருங்கள். நல்லாவே நரிஷிங்காக இருக்குது. என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஒரு மாதிரி முடி நல்லா சாஃப்டாக இருந்தது, ஒரு மாதிரி சில்கியாக இருந்தது. எனக்கு அது ஃபீல் ஆச்சு நல்லாவே. என்னோடய முடி வந்து தலைக்கு குளிச்சாவே ட்ரையாக இருக்கும். ஏதாவது பேக் போட்டால் மட்டும்தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ எந்த பேக்குமே போடாமல் நான் வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு பேக்லாம் போட டைம் இல்லை, நேச்சுரலாக பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வாங்கி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒன்லி உங்களோட லென்த் ஆஃப் ஹேரில் மட்டும். தயவு செய்து உங்களோட ஸ்கேல்பில் யூஸ் பண்ணிடாதீங்க. இது மட்டும் இல்லை, வேறு எந்த கெமிக்கல் ஸ்பா க்ரீமாக இருந்தாலும் உங்களோட ஸ்கேல்பில் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நான் எவ்வளோ தான் எக்ஸ்பென்சிவாக வாங்கினாலும் சரி, இல்லை கம்மியாக வாங்கினாலும் சரி, ஸ்கேல்பில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ரிவ்யூக்காக யூஸ் பண்ணுவேன். பட் அதையும் வந்து நான் சரி பண்ணிவிடுவேன் உடனே. அந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நான் கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டேன். உடம்பும் சரியில்லாமல் போயிடுச்சு. ஹேரே கவனிக்க முடியாமல் நல்லா ஹேர் ஃபால் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் தெளிஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம ரிவ்யூக்காக பண்ணாலும் மேற்படி நம்ம வந்து ஹேரை நல்லா கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ஸோ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிக்கே இல்லைங்க, துளி கூட சிக்கு இல்லை. நம்ம ஆல்ரெடி கோம் பண்ணி தான் வந்து இது பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம், வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போடணுமா, ஷேக்கா போடணுமா அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி பேக் போடும்போது யாருமே வந்து ஷாம்பு ஷேக்காலாம் போடக்கூடாது. அண்டு நீங்கள் ஆல்ரெடி தலைக்கு குளிச்சுட்டு உங்களோட ட்ரையாக இருக்கிற அந்த ஹேரில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணணும். இல்லைனா நீங்கள் முன்னாடி நாள் தலைக்கு குளிச்சுட்டு தலைமுடி அப்படியே விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் இந்த க்ரீம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வெறும் ப்ளைனான லக்கி வார்ம் வாட்டரில் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஜில் தண்ணியும் ஊற்ற வேணாம், சுடு தண்ணியும் ஊற்ற வேண்டாம். லக்கி வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா தான் இதோட ரிசல்ட் வந்து கண் கூட அவங்களால பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து கோம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுருட்ட முடி இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். டூல் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 days வந்து அந்த ஸ்ட்ரைட் லுக் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு ஸ்டே ஆகும். நார்மலாக இருக்கிறவங்க வந்து அப்படியே சும்மாவே வந்து தலைக்கு குளிச்சுட்டு கோம் பண்ணிங்கனாவே போதும், உங்கள் முடி ஸ்ட்ரைட் லுக்குக்கு வந்துடும். ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வேவியான ஹேரு. அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு இந்த ரிசல்ட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரிவ்யூ தானே போடணும், அதனால் வந்து எடுத்து ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடலாம். பட் ஆனால் நான் அந்த மாதிரி சொல்லலை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4 வாஷ் நான் வந்து பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஸ்டே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்தது 3 டேஸ்லேயே வந்து தலைக்கு வந்து ஆயில் வச்சுடுவேன். அதனால் வந்துட்டு எனக்கு வந்து எவ்வளோ டேஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியல. மேபி இந்த தடவை நான் வந்து வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ நாள்னு ஷோ பண்ணுறேன். ஆனால் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிப் போனப்போ யூஸ் பண்ணப்போ 5 டேஸ் வந்து தாராளமாகவே ஸ்டே ஆச்சு. இப்போ எப்படி இருக்கோ முடி அதே மாதிரியே நீங்கள் கோம் பண்ணும்போது 5 டேஸும் அப்படியே இருந்தது. அது என்னால் ஷியோராக சொல்ல முடியும். அதுக்கு மேலே இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ அது நீங்கள் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ட்ரிப்பு போகும்போது கூட நான் எதுவுமே சீரம் கூட கையில் எடுத்துகிட்டு போகல. ஜஸ்ட்டு வந்து இந்த பேக் மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ ரொம்பவே நல்லா ஸ்டே ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரிப் போகும்போது வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நாள் ஸ்டே ஆகுது அப்படிங்கிற குட் ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி மேனேஜபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் வந்து ஒரு நல்ல சீரம் வச்சுக்கோங்க. 3 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு லைட்டாக சீரம் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஹேரை வந்து கோம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலிங் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பூஜைக்கு டைம் ஆச்சு. நான் வந்து இந்த வீடியோ ஃப்ரைடே தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். முடி வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் நான் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். 2 பக்கமும் முடி எடுத்து செக்யூர் பண்ணிட்டேன் பின் வச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் முடியை விட்டு இந்த மாதிரி சென்டர் கிளிப் வந்து போட்டுட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கான என்னோடய ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.